Hi students, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு சூப்பரான கண்டென்ட்டும் உங்க வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே. அன்பு மாணவர்களே, வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ் குறைக்கப்பட்ட பாடப்பகுதி 2021 ரெடியூசிங் சிலபஸ் ஃபார் 2021 அந்த சீரியலில் இப்போ 5 மார்க் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, எக்ஸாமுக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க்கு. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்டு இன் ஏ மேக்னட்டிக் ஃபீல்டு. தமிழில் காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை காணல் அப்படிங்கிற கொஸ்டின். முக்கியமான கொஸ்டின் வைங்களேன். இப்போ என்ன சார் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் லாரன் ஃபோர்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். செகண்ட் யூனிட் பார்த்தோம். அந்த செகண்ட் யூனிட்டில் கரண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரைட். நம்ம ஏற்கனவே லாரன் ஃபோர்ஸ் பார்த்தோம். லாரன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? எஃபெக்டர் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? அதனுடைய பேசிக் கான்செப்ட் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ஓகே, பாருங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கண்டக்டர். ஒரு கண்டக்டரை ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா, கன்சிடர் த கண்டக்டர் த பிளேஸ் இன் ஏ மேக்னட்டிக் ஃபீல்ட் த ஆக்ட் ஆன் த ஃபோர்ஸ் கிரியேட்டிங் த ஃபோர்ஸ். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காந்தப்புலத்தில் ஒரு கடத்தியை வைக்கும்போது அது ஒரு விசை உணரும் அப்படின்னு இங்கே படிச்சிருப்போம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்போம். அதுதான் திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் இதுவும் ஒரு விஷயம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கண்டக்டருக்கு ஒரு XY அப்படின்னு நான் பேர் கொடுக்குறேன் சும்மா ஜென்ரலாக. அப்போ அந்த கண்டக்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபீல்டு, ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு, ஒரு காந்தப்புலத்தில் கன்சிடர் இந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் பிளேஸ் இன் ஏ மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு வச்சுட்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்ஜ் மீன் மின்னூட்டம். அந்த மின்னூட்டம் எப்படின்னா இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். லாரன் ஃபோர்ஸில் ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா நோ ஃபோர்ஸ்னு பார்த்தோம். ஒரு சார்ஜ் வந்து மூவிங்கில் இருந்ததுன்னா கிரியேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். மேக்னட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த விசை அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்த்தை வந்து நான் எல்லுன்னு வச்சுக்கிறேன். இந்த டோட்டல் கண்டக்டருக்குள்ளே ஒரு ஸ்மால் எலமெண்ட், அதாவது அந்த பெரிய ஒரு கடத்தியில் ஒரு சிறிய பகுதியை நான் எடுத்துக்கிறேன். அந்த சிறிய பகுதி இந்த இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். அப்படி கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்மால் எலமெண்ட்ஸ் இந்த லென்த் ஆன் எல். அப்போ அதனுடைய லென்த் என்ன சார் அப்படின்னா, டோட்டல் லென்த்துங்கிறது எல். இதனுடைய ஸ்மால் எலமெண்ட், அதாவது சிறிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறிய கடத்தியினுடைய நீளம் எவ்வளோ சார்னா டிஎல். அதே மாதிரி அந்த சிறிய கடத்தியினுடைய பரப்பளவு என்ன சார்னா ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த சார்ஜினுடைய வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன சார் வி. ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம செகண்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். மைக்ரோஸ்கோபிக் மாடலில் ரேண்டம்லி ஆல் டைரக்ஷன்ஸ் நீ கரண்ட்டை கொடுத்து அப்படின்னா சார்ஜஸ் என்ன ஆகும் அப்படின்னா வெவ்வேறு திசைகளில் இயங்கும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க செகண்ட் யூனிட்டில். அப்போது நமக்கு என்ன அப்படின்னா, அதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுதான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், அந்த இடத்துல விடி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எஃப்பி. ரைட். இது என்ன சார் அப்படின்னா, அதாவது மேக்னட்டிக் ஃபீல்டு இன் ஏ பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர், அதாவது பேப்பருக்கு செங்குத்தாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதான் நம்ம இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா மேக்னட்டிக் ஃபீல்டு. ரைட். அதான் பி வெக்டர் இன்னுன்னு கொடுத்துட்டேன். சரி, ரைட். இப்போ படத்தில் நான் வந்து சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ படத்துக்கான எக்ஸ்பிளைன், எப்பயுமே ஒரு படத்துக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா டயக்ராமுக்கு வந்து 1/2 மார்க்கு, எக்ஸ்பிளைனுக்கு ஒரு எழுதியிருந்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அதுக்காக என்ன சார் எழுதாமல் விடக்கூடாது. அதுக்காக தான். அப்போ என்ன எழுதணும் எனக்கு தெரியலையா சார், எக்ஸ்பிளைன் எப்படி எழுதுன்னு. அப்போ நம்ம சிம்பிளாக உனக்கு கற்றுக் கொடுக்கணும். பாருங்கள், ஒரு டயக்ராம் இருக்குது. என்ன சார் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். XYனா கண்டக்டர், கடத்தி. XY என்பது கடத்தி. சிம்பிளாக இந்த கடத்தியில் பாயும் மின்னோட்டம், கரண்ட் பாஸ் த்ரூ த கண்டக்டர். DL the length of the small element, அதாவது சிறிய, அதாவது DL அப்படிங்கிறது லென்த்து, நீளம். எதனுடைய நீளம்? அதாவது ஸ்மால் எலமெண்ட், சிறிய கடத்தியினுடைய நீளம்.
என்னங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மீன்ஸ் அப்படின்னா இழுப்பு திசைவேகம் அப்படின்னு பேர். அதனுடைய இழுப்பு திசைவேகம் அந்த மின்னோட்டத்தின் இழுப்பு திசைவேகம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பர் வால்யூம் கன அளவு. ஒரு குறிப்பிட்ட கன அளவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பி அப்படிங்கிறது என்ன சொன்னால் காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏங்கிறது என்ன ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அப்படின்னா என்ன அந்த சிறிய கடத்தியினுடைய பரப்பளவு. எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த டோட்டல் கண்டக்டர் அப்படின்னா கண்டக்டருடைய முழு நீளம் அப்படின்னு பேர். இதுதான் உனக்கு சிம்பிளாக நீ படிக்கவே வேண்டாம், டயக்ராம் வச்சு அப்படியே சிம்பிளாக எழுத கற்றுங்க. எழுதாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க் குறையும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறது. ரைட், இப்போ நமக்கு உனக்கு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அதாவது இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன சார் அப்படின்னா நம்ம செகண்ட் யூனிட் பார்த்துருப்போம். கரண்ட் அப்படின்னு தெரியும். இதுதான் கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குமான ஒரு ரிலேஷன். ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள், செகண்ட் யூனிட்டில் இருக்குது. ஐஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகுது, சார்ஜ் மூவ் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஃப்ளம்பிங்கினுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இது வந்து FBI பேர், அதாவது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வுத்துறையினுடைய பேர். நம்ம இந்தியாவில் வந்து CBIன்னு சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் FBIன்னு சொல்லுவோம் ஞாபகத்துக்காக. அது இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, அது தம்பு, இந்த விரலுக்கு என்ன அப்படின்னு பேர். அப்போது இந்த 3 விரலையும் வந்து நம்ம வந்து பர்பெண்டிகுலராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன பேர், இதுக்கு என்ன பேர், இதுக்கு என்ன பண்ண வரையறை 2 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது ஃப்ளம்பிங்கினுடைய வழக்கை இடக்கை விதின்னு பேர். அப்போ நீ 3த்துக்கும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா FBI, Fனா ஃபோர்ஸு, Bனா மேக்னெட்டிக் ஃபீல்ட், Iனா கரண்ட், FBI அந்த அமெரிக்கானுடைய இன்டெலிஜென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ நமக்கு என்ன பாருங்கள், இதுதான் ஃபோர்ஸை பாருங்கள் எப்படி இது ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து கரண்ட்டு, சார்ஜினுடைய மூவிங் வித்து கரண்ட் மூவ் ஆச்சு, கரண்ட் பாஸ் ஆகிறோம், அதனால் சார்ஜ் வந்து எப்படி வந்து ஒரு வெலாசிட்டி மூவ் ஆகுது அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். ரைட், இப்போ நான் கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். I = NEAVD. என்னங்கிறது தெரியும், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். ஈங்கிறது எலக்ட்ரான், ஏங்கிறது ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன், வீடிங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். ரைட், அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அதாவது காந்தப்புலத்தினுடைய லாரன்ஸ் விசை மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். F = Q × V × B நீங்கள் படிச்சிருப்பீங்க ப்ரீவியஸ் கிளாஸில். இந்த ஃபார்முலா நமக்கு நிறைய ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல Qங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல சார்ஜ் அதாவது எலக்ட்ரான் -Eன்னு கொடுத்துட்டோம். இது வந்து Vங்கிற வெலாசிட்டி, இங்கே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறதுனால VD × B. ரைட், ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துட்டேன். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்ணுற அடுத்தது ஒரு சின்ன விஷயங்கள் பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஒரு கண்டக்டரில் ஒரு குறிப்பிட்ட கன அளவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியாது. அதனால் என்ன வச்சுருக்கேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் n, ஸ்மால் n. அப்போது நமக்கு என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் n பை வால்யூம். ஒரு வால்யூம்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரான் நான் கரண்ட்டை பாஸ் பண்ண அந்த ஒரு எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான், இந்த ஆக்ட் ஆன் த ஃபோர்ஸ் கிரியேட்டிங் த ஃபோர்ஸ், அந்த ஒரு எலக்ட்ரானில் ஏற்படக்கூடிய விசை அப்படிங்கிறது என்ன, அடுத்த டோட்டல் எலக்ட்ரான் ஏற்படக்கூடிய மொத்த விசை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ n = N/V. அப்போ எனக்கு என்ன வேணும், V தான் வேணும். Vங்கிறது என்ன, இந்த இடத்துல நமக்கு வால்யூம்ங்கிறது என்ன, ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியாங்கிறது ஏன்னு தெரியும், லென்த்துங்கிறது நான் எதை கன்சிடர் பண்ணுறேன், நான் இப்போ வந்து இதை எடுத்துக்கல, ஸ்மால் எலமெண்ட் தான் எடுத்துக்கிறேன், ஒரு சிறிய பகுதி எடுத்துக்கிறேன். அதனுடைய லென்த்து நமக்கு தெரியும் DL. அப்போது ஏரியா எவ்வளோ, வால்யூம் = A × DL. பாருங்க, அப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டேன், Vக்கு பதிலாக A × DL நமக்கு தெரியும். சரியா, அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வைங்க. இப்போ Vக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இதை n = N/A என்ன வச்சுக்கலாம், DLன்னு வச்சுக்கலாம். இப்போ Vக்கு பதிலாக வேல்யூ கொடுத்தாச்சு, இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. A × DL, ஏங்கிறது ஏரியா, D எங்க லென்த், அப்போ கொடுத்தாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு கொடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், n தான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். n = கிராஸ் மல்டிபிள் எடுங்க, NaDL. ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ எனக்கு என்ன வேணும், ஸ்மால் எலமெண்ட் ஆக்ட் ஆன் த ஃபோர்ஸ். ஒரு சிறிய பகுதியில் கண்டக்டரில் ஒரு சிறிய பகுதியினுடைய பரப்பு எடுத்துக்கிட்டேன், அந்த பரப்பில் இருக்கக்கூடிய சார்ஜை கால்குலேட் பண்ணேன், அதனால் ஏற்படக்கூடிய கிரியேட்டிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணேன். என்ன ஃபோர்ஸு, DF = NF, அதாவது N × F.
ஓகே, நான் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், ஸ்மால் எலமெண்ட் ஆக்ட் ஆன் த ஃபோர்ஸ். ஒரு சிறிய கடத்தியில் அந்த ஏரியாவில் ஏற்படக்கூடிய விசை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதுக்கு உண்டான ஃபார்முலா ஈக்குவேஷன் நம்பர் 7 வைங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும், எஃப்னு தெரியும். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோருக்கு பாருங்கள், என்ன தோருக்கு பாருங்கள், NaDl அப்படிங்க நமக்கு தெரியும். இந்த கொடுத்தாச்சு, NaDl நமக்கு தெரியும். ரைட்டு, எஃப் என்ன தெரியும் பாருங்கள், தோருக்கு பாருங்கள், இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், மைனஸ் முன்னாடி போட்டேன். அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும், VD இன்ட்டு பி, ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னு கொடுத்துருங்க. அதை உனக்கு ஏன் சார் இவ்வளோ ஈக்குவேஷன் அப்படின்னா வரிசையாக அதை ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்கும் கிடையாது, சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ நான் என்ன போட்டு தந்துடுற, Nக்கும் Fக்குமான வேல்யூவை தோருக்கு N தோருக்கு F தோருக்கு இந்த 2 வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஈக்குவேஷன் 7ல் சப்ஸ்டியூட் பண்ணி அதை 8ன்னு எழுதியிருக்கேன். ரைட்டா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்மால் எலமெண்ட் அந்த கண்டக்டர் அப்படின்னு இருக்கா, கரண்ட் இன்ட்டு டிஎல், பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் எவ்வளோ, I. ரைட்டா, அதனுடைய லென்த் எவ்வளோ, அதாவது நீளம் எவ்வளோ, DL. அப்போ IDL. அப்போ IDLங்கிறது என்ன, அதே சேம். IDLங்கிறது என்ன, -N EA D, அதாவது A VD இன்ட்டு என்னது நமக்கு DL. உனக்கு தான் I தான் தெரியுமா இது இருக்கு, அப்படியே என்ன சேர்க்குறேன், டிஎல் சேர்த்துக்கிறேன். I கண்டுபிடிக்கிறேன், அதே சேம் அப்படியே எடுத்துக்கிறேன். அதாவது IDL அப்படிங்கிறது என்ன, இந்த ஸ்மால் கண்டக்டில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டு, அதனுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னா. அப்போ IDL கண்டுபிடிச்சாச்சு. என்ன, -NEA VD DL, ஈக்குவேஷன் நம்பர் 9. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு அந்த டோட்டல் ஸ்மால் எலமெண்ட் ஆன் த ஆக்ட் ஆன் த ஃபோர்ஸ், அந்த சிறிய கடத்தியில் ஏற்படக்கூடிய விசை எவ்வளோ, DF வெக்டர் ஈக்குவல் டு, இதுக்கு பதில் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், இந்த ஒருக்கு பாருங்கள், அப்படியே பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இந்த இடம் தான் நல்லா பாருங்கள், அதாவது தோருக்கு பாருங்கள், இதுக்கு பதிலாக NEAVD, தோருக்கு பாருங்கள் NEAVD நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது NEAVD அப்படி என்ன கொடுத்துக்கலாம், I. ஓகேவா, அந்த பாருங்கள் NEAVD I DL அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு B வெக்டர். ஓகேவா, நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். IDL ஈக்குவல் டு -NEAVD DL கொடுத்தாச்சு. எனக்கு வேண்டியது என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, ஸ்மால் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்மால் எலமெண்ட் ஆன் த கண்டக்டர். அப்போது DF வெக்டர் ஈக்குவல் டு IDL வெக்டர் இன்ட்டு இதை அப்படியே எடுத்துக்கிறேன் VF. இதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அதாவது IDLன்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இந்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறேன். இந்த வரைக்கும் பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இதை எடுத்துக்கிட்டு மீது என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கிறேன். அப்போ IDL வெக்டர் இன்ட்டு B வெக்டர். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிச்சிங்க, ஸ்மால் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்மால் எலிமெண்ட் ஆன் த கண்டக்டர், அதாவது சிறிய கடத்தியில் ஏரியாவில் ஏற்படக்கூடிய விசையின் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ டோட்டல் லென்த் முழு கடத்தியின் நீளத்தில் ஏற்படக்கூடிய விசை, டோட்டல் லென்த் ஆக்ட் ஆன் த ஃபோர்ஸ் அப்படிங்க கண்டுபிடிக்கிறேன். என்ன சார்னு கேட்டிங்கன்னா, F வெக்டர் ஈக்குவல் டு IL இன்ட்டு B. அதாவது இது DL, டோட்டல் லென்த் எவ்வளோ, L, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு B. அப்போ IL வெக்டர் இன்ட்டு B வெக்டர். அப்போ நமக்கு தான் தெரியுமே, கிராஸ் ப்ராடக்ட் என்ன, A cross B அப்படின்னா AB sin θ. அப்போ நமக்கு என்ன வரும், IL வெக்டர் இன்ட்டு B வெக்டர் அப்படின்னாலே BIL, கொஞ்சம் மாற்றி சேஞ்சஸ் பண்ணி எதுவுமே, BIL இன்ட்டு sin θ. நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஸ்மால் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சேன், அதுலேருந்து டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரைட், அப்போ நமக்கு இதில் என்ன வேணும், ஒரு காந்தப்புலத்தில் ஒரு கடத்தியை வச்சோம்னா அது ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ரைட், இதில் என்ன சார் ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, சிறப்பு நேர்வுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கண்டக்டர் பேரலல் டு த ஃபீல்டு, கடத்தி காந்தப்புலத்திற்கு இணையாக இருந்தால் என்ன அப்படின்னா, அதாவது இது ரெண்டுமே எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, அந்த ஃபீல்டு ப்ளஸ் கரண்ட் ரெண்டும் சேம் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா θ ஈக்குவல் டு 0. θ ஈக்குவல் டு 0 அப்படின்னா sin 0 0. அப்போ F இஸ் ஈக்குவல் டு விசைங்கிறது விசை இருக்காது, டோட்டலாக 0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் மீன்ஸ் θ is equal to 90, sin 90 எவ்வளோ 1. therefore F is equal to BIL. அப்போ நமக்கு 2 விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்.
அப்போ இதில் வந்து 2 கேஸுக்கு இந்த 2 கேஸையுமே நீ எழுதினா தான் 5 மார்க் கொடுப்பாங்க. இந்த கேஸை எழுதாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உனக்கு மார்க்கு குறையும். 1 மார்க் குறைச்சிடுவாங்க, 4 மார்க் தான் கிடைக்கும். அப்போ அந்த கேஸு ஸ்பெஷல் கேஸும் சேர்த்து எழுதுங்க. அப்போ உனக்கு ஒரு சின்ன ஒரு 5 மார்க் அப்படிங்கும்போது நீ எப்படி சிம்பிளாக எழுதணும் அப்படிங்கிற நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் மாணவர்களுக்கு. நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா க்ளீனாக மிஸ்டேக் இல்லாமல் எழுத கற்றுங்க மாணவர்களுக்கு. அதாவது ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும், ஒரு சிரிப்பு 100 நோயை குணப்படுத்தும். என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக படிங்க. அப்போ தான் மனசுக்குள்ளே நீங்கள் படித்த விஷயங்கள் அழகாக பதியும். அப்போ தான் நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம். நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னுடைய அடுத்த கட்ட மோட்டிவேஷன் அமையும்.